இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவன் என்ன வித்தியாசம்? ஞானத்தை கொடுக்கக்கூடியவன். ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம். அப்ப ஞானமும் அறிவும் ஒன்று சேர்கிற போது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை மனிதர்கள் தொடுகிறார்கள். அப்படித்தான் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபய ராசி அப்படின்னு பேசுறோம். கம்யூனிகேஷன், இவருடைய கம்யூனிகேஷன் வலிமையான கம்யூனிகேஷன். அதனால தான் ஒரு ஊர்ல பஞ்சாயத்து நடந்தால் அந்த பஞ்சாயத்து பிரச்சனையை தீர்ப்பதற்கு பஞ்சாயத்து தலைவர்களாக மிதுன ராசிக்காரர்கள் போய் உட்கார்ந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனையும் அவர்களுக்கு தீர்ந்து விடுகிறது. இந்த ஆண்டு அவர்களுக்கு குரு பகவான் என்ன அருளை தருவார் என்றால், வாழ்க்கையில் எதுப்பா முக்கியம் கேட்டால் பணம் 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 அதுதான் முக்கியம் என்ற சிந்தனையை இந்த மிதுன ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறார். நான் ஒரு வேலைக்கு போவேன், அந்த வேலையில் எனக்கு கூடுதல் வருமானம் எதுவோ அந்த வேலையை தான் நான் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. ஒரு எக்ஸ்ட்ரா ஜாப் ஒன்று எடுத்து பண்ணுவாங்க, பார்ட் டைம் ஜாப் ஒன்று இந்த எடுத்து பண்ணுவாங்க, மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். மிருகசிரீஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையுடைய முற்பகுதியிலே ஒரு தொழிலையும் பிற்பகுதியிலேயே ஒரு தொழிலையும் செய்யக்கூடியவர்கள் இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். சிலருக்கு இரட்டை தொழில் வாழ்க்கையில் அமையும். காரணம், அது ஒரு உடைந்த நட்சத்திரம். அந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில்முறை எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம் மிருகசிரீஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு. ஆனால் தொழில் வருமானம் அற்புதமாக இருக்கும். அந்த எதிரிகளை தங்களுடைய நாவன்மையினாலே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல், தன்னுடைய பணபலத்தினாலே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் அந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்துக்கு வரப்போகுது.